ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நாம் புக் பண்ணிக்கலாம். இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே நேரடியாக ஆஃப்லைனில் நமக்கு கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுகளினுடைய புக்கிங்கை 3 மாதங்களுக்கு முன்னதாகவே டிடிடி ஓப்பன் பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு ஆகஸ்ட் மாதத்தில் நவம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கும், செப்டம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இண்டியன்ஸ் ஆதார் கார்டை மட்டும்தான் ஐடி ப்ரூஃபாக செலக்ட் பண்ணி புக் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட்டை புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தரிசனத்திற்காக வரக்கூடிய அந்த நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட், பாஸ்போர்ட் மற்றும் வேலிட் விசா காப்பியும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணால் மட்டுமே தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 தரிசன டிக்கெட்டுகளும் இந்த டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இன்னும் எடுக்கலைன்னா ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். தரிசனத்திற்கு போகக்கூடிய நாள் உங்களுடைய குழந்தைக்கு 12 வயது ஆகிடுதுன்னா அவர்களுக்குமே சேர்த்து இந்த தரிசன டிக்கெட் நிச்சயமாக புக் பண்ணணும். ஒரு முறை இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் நாம் புக் பண்ணிட்டோம்னா மறுமுறை இதே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது உங்களுடைய தரிசன நாளில் இருந்து தான் கேல்குலேட் பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் கார்டுக்கு பொருந்தும். டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் வேறு ஏதாவது தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் என்று எந்த தரிசன டிக்கெட் இந்த மாதத்தில் புக் செய்திருந்தாலும் அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் புக் செஞ்சிட்டோம்னா அதற்கடுத்து அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. சிலர் நாங்கள் தரிசனத்திற்கு போக முடியல, அந்த டிக்கெட் கேன்சல் செய்தால் எங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. அந்த ஆப்ஷனே கிடையாது. இந்த தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள் மதியம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சமயத்திலிருந்து நாம் தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணலாம். நம்முடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம தரிசனத்திற்காக கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் குர்தா பைஜமா வியர் பண்ணலாம் அல்லது ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். குழந்தைகளுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டை வைத்து நம்ம டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணலாம். அப்படி இந்த டிக்கெட்டை வைத்து நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரே சமயத்தில் இந்த தரிசன டிக்கெட்டுகள் மினிமம் 2 டிக்கெட்டுகள் நீங்கள் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. நீங்கள் ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் கொடுப்பது கிடையாது. ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், ஒரு ரூம் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த டிக்கெட்டை மேக்ஸிமம் 6 டிக்கெட் புக் பண்ணலாம் என்கிற ரூல் இருந்தாலுமே இப்போ நீங்கள் 6 அடல்ட்ஸோடு சேர்த்து 3 குழந்தைகளையும் அழைச்சிட்டு போகிறீங்க, மொத்தம் 9 பேருக்கும் இந்த ஒரு ரூம் பத்தாதுன்னு சொல்லக்கூடியவங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2 ரூம் தேவைப்படுதுன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 4 டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 டிக்கெட் புக்
பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த ரூலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல மினிமம் 2 டிக்கெட் புக் செய்தால் மட்டுமே உங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு எத்தனை ரூம் தேவைப்படுதோ அதற்கேற்றாற் போல நம்பர் ஆஃப் பர்சன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும் அவங்களுக்கு சைமல்டேனியஸாக புக்கிங் ஓப்பன் ஆன உடனே வேறு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட்ஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக வேறு மொபைல் நம்பரில் ஒரு 2 அல்லது 3 பர்சன்ஸ் லாகின் பண்ணி இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரே பர்சனே ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து டிக்கெட் புக் பண்ணணும்னா டிக்கெட்டினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். டிக்கெட் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தாலே நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கூடவே நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சிடும். நாளை ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்திற்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற தகவல்களை இப்போ பார்க்கலாம். 9:50 அல்லது 9:55க்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஓடிபிலாம் கொடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல் இருக்குது, ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா எல்லா டிவைசஸ்லையுமே ஆப் மற்றும் வெப்சைட் லாகின் செய்து ரெடியாக இருங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாக்டாக நீங்களும் 10 மணிக்கு பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். எதில் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். மற்ற டிவைசஸில் இருக்கக்கூடிய ஆப் வெப்சைட் எதெல்லாம் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் அதிகமாக காமிக்குதோ அதை எல்லாமே இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த எல்லா டிவைசஸும் நம்ம ஓப்பன் ஸ்டேட்லேயே வச்சுருந்தோம்னா நீங்கள் மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க என்ற எரர் நமக்கு காமிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிவைசஸுமே லாக் அவுட் ஆகிடும். மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ குறைவாக காமிக்கக்கூடிய அந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் டிவைஸை மட்டும் ஆக்டிவாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஜ் வரும். அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க, தர்ஷன் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து எக்ஸ்ட்ரா லட்டுவுக்கும் உண்டியல் அமௌண்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கொடுத்தீங்கன்னாலே அடுத்த பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண தேதி டைம் ஸ்லாட்டுக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். பில்கிரிம் டீட்டெயில்ஸில் பேரில் 1-2 எழுத்து மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. ஜெண்டரில் மேலுக்கு ஃபீமேல் என்றும் ஃபீமேலுக்கு மேல் என்றும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆதார் நம்பர் மட்டும் எந்த ஒரு டிஜிட்டும் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எந்தவித தப்பே இல்லாமல் ஃபில் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கும் நமக்கு டிக்கெட் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கும் மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷனையோ நோட் பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனையோ நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி பேஜஸில் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே பே நவ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ, எந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆன உடனே டிக்கெட் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் அந்த டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டவுன்லோட் லிங்க்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் எங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு. டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோ டிக்கெட்டோ எங்கேயுமே எங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா மேக்ஸிமம் உங்களுடைய டிக்கெட் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரீட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட்டே புக் ஆகலை ஆனால் அமௌண்ட்டு மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட் ஆகிடுச்சுன்னா எந்த வித கவலையும் கிடையாது. 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே மறுபடியும் அந்த டெபிட் ஆன அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் 2 எரர்ஸ் காமனாக வரும். This lot has been booked by some other pilgrims. Booking is already in progress. இந்த 2 எரர் மோஸ்ட்லி வரும். இந்த 2 எரர் வந்தாலே அந்த எரருக்கு கீழே ஓகே பட்டனோ ரீட்ரை பட்டனோ எது இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் டைம் டிக்கெட் ட்ரை பண்ணுறப்போ
எந்த தர்ஷன் ஸ்லாட்டில் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண ஸ்லாட்டை மறுபடியும் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் இதே எரர் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் இதற்கு முன்னாடி எந்த ஸ்லாட்டை புக் பண்ண ட்ரை பண்ணிங்களோ அதை விட்டுட்டு இப்போ கரண்ட்டாக எந்த ஸ்லாட்டில் டிக்கெட் அதிகமாக இருக்கோ அதை செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். எந்த எரர் வந்தாலுமே அந்த எரருக்கு கீழே ஓகே பட்டனோ ரீட்ரை பட்டனோ எது இருக்கோ அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரீட்ரை பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டும் பேஜினுடைய டாப்பில் இருக்கக்கூடிய பேக் லிங்க்கை கிளிக் பண்ணிடாதீங்க. அந்த பேக்வர்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டிலேருந்து வர்ச்சுவல் கியூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் தாண்டி மறுபடியும் நம்ம தேதி செலக்ட் பண்ணி டிக்கெட் செலக்ட் பண்ணி இதை எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு மேக்ஸிமம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் குறைஞ்சி போயிடும். அதே போல் இப்போ நெட் பேங்கிங் ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு எரர் வருதுன்னா செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ அதே நெட் பேங்கிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணாதீங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் செய்து மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா நாமுமே எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம மறந்து போய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டிலேடாக லாகின் பண்ணி நம்ம புக் பண்ண ஆரம்பித்தாலே நிறைய டிக்கெட்ஸ் புக் ஆகியிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம 10:03 10:04 லாகின் பண்ணுறோன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எல்லாம் கடந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் முடிஞ்சிடும். நமக்கு டிக்கெட் புக் பண்ணுறப்போ எரர்ஸும் வரும், டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் குறைவாக இருக்கும். மேக்ஸிமம் 9:50 9:55 நம்முடைய மொபைல் நம்பர் ஓடிபி எல்லாம் என்டர் பண்ணி லாகின் செய்து ரெடியாக இருக்கணும் என்று மென்ஷன் செய்வதே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றிய எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.